திட்டத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என EPS அறிவிப்பு. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் விளக்கம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கும் அடுக்குமாடி வீடுகளை கட்டி விலையில்லாமல் வழங்கப்படும் என EPS அறிவிப்பு. கிராமப்புற வளர்ச்சிக்கான 125 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் நிதி நெருக்கடியை உருவாக்காதா என EPS-இடம் செய்தியாளர் கேள்வி. திமுக அரசிடம் நிர்வாக திறன் இல்லாததால் கடன் சுமை அதிகரித்து உள்ளதாகவும் சரியான நிர்வாக திறன் இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் எனவும் பதில். மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்று மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருப்பதாக